பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நாம் முதியோர் நலம் எனும் தலைப்பில் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் தலைமுறை இடைவெளி, ஜெனரேஷன் கேப், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? புல்லாகி பூடாகி புழுவாகி பறவையாகி விலங்காகி மனிதனாகி ரொம்ப காலம் ஆச்சு. பல யுகங்கள் ஆகிவிட்டன. மனிதனாக ஆரம்ப காலத்தில் விலங்குகளோடு சேர்ந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆனோன்னு மர உரி, தட் இஸ் இலையெல்லாம் வச்சு தன்னை மறைத்து கொள்ள வேண்டி உடலை இலையை வச்சு மறைக்க ஆரம்பிச்சான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆனவனையே சிக்குமுக்கி கல், 2 கல்லை தேய்ச்சா நெருப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சான். ஸோ அந்த வேட்டையாடி அதை நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படியாக தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? விஞ்ஞானம் எந்த அளவுல முன்னேறி இருக்கு. டார்வின்ஸ் தியரிங்கிறோம், பரிணாம வளர்ச்சி எப்படி முன்னேறி இருக்கு இப்ப இல்லையா? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இது. செயற்கை நுண்ணறிவு, கம்ப்யூட்டர் ஏஜ். நம்ம படிச்ச சின்ன பள்ளிக்கூட அறிவு இருக்கு இல்லையா, அதையும் இப்ப குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு நம்மளை விட நாலேஜ் ஜாஸ்தி. அவங்க நம்ம 10ஆம் கிளாஸ் படிச்சதை 2ஆம் கிளாஸ்ல படிக்கிறாங்க, நம்ம கல்லூரியில படிச்சதை 10ஆம் வகுப்புல படிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க இன்னும் எவ்வளவு படிப்பாங்கன்னு பாருங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப பழைய காலத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம அப்ப விஞ்ஞானம் வளரல. நம்ம காலத்துல லைட்டு கூட இல்லை இல்லையா? சிம்னி விளக்குல படிச்சவங்க கூட இருப்பீங்க. இப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு? அப்ப செல்போன் இருந்ததா? கம்ப்யூட்டர் இருந்ததா? எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப டிவி இருந்ததா? இல்ல. அதே மாதிரி நம்ம குழந்தைகள் இவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க. ஒரு செல்போன் அவங்க கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி அதை ஆப்ரேட் பண்றதுன்ட்டு. அவ்வளவு ஸ்மார்ட் அவங்க. அதே மாதிரி கணவன் மனைவி, அது நம்ம மகன் மகள் எடுத்துட்டா லட்சமா இப்ப சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் தான் இல்லை. இப்ப நேரமின்மை தான் ஒரே ப்ராப்ளம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அதோட குடும்பத்தை பார்க்கணும்ட்டு ராத்திரி பகல உழைக்கிறாங்க. மார்னிங் ஷிஃப்ட் ஒய்ஃப், நைட் ஷிஃப்ட் ஹஸ்பண்ட். வீட்டுல சமையலுக்கு எல்லா வேலைங்களுக்கும் அசிஸ்டண்ட்டை போட்டுறாங்க. அப்ப நம்ம பெரியவங்க வீட்டுல இருக்கிறவங்க நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வேலை என்ன? அந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சரியா பண்றாங்களா, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்றது, அதுதானே நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் அந்த காலத்துல நானே தான் எல்லா வேலையும் பார்த்தேன், தேவையாது. பாராட்ட கத்துக்கணும், குற்றமே சொல்லக்கூடாது. சரிங்க, சரி, நம்ம அந்த காலத்துல நம்மளே பண்ணோம், ஓகே. இப்ப பண்ண முடியுமா நம்மளால? சரி, இல்லை அந்த காலத்துல நம்ம லட்சமா சம்பாதிச்சோமா? அப்ப அந்த திறமை நம்மளுக்கு அப்ப இல்லையே. இப்ப நம்ம மகன் மகள் மருமகளுக்கெல்லாம் அந்த திறமை இருக்கே, அதை நாம் பாராட்ட வேண்டாமா? என் பையன் வீட்டுல சோஃபா இருக்கு பாத்தியாப்பா, 5 லட்சம் அந்த சோஃபா. என் பொண்ணு எத்தனையோ கோடி போட்டு மாளிகை கட்டியிருக்கிறா. காரே 30 லட்சம். என் பொண்ணு இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வேற வாங்கியிருக்கா. நம்ம தானே ஜம்பம் பீத்திக்கணும் எல்லாருக்கிட்டையும். எனக்கு அது இருக்கு, என் பையன் எப்படி இருக்கான், என் பொண்ணு எப்படி இருக்கா, அந்த ஊர்ல இருக்கா, இந்த நாட்டுல இருக்கா சொல்றது தானே. அப்ப இவ்வளவு சொல்றமே, அப்ப நம்மளுக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்களே, நம்ம அவங்கள பாராட்டணும் தானே, குத்தம் சொல்லலாமா? அவங்க கிட்ட எதெல்லாம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கலாமா? அவங்கள அதிகாரம் பண்ணலாமா? யோசிக்கணும் தானே. இந்த மாதிரி எதிர்பார்த்தலும் கூடாதுங்க. நான் அவனை அப்படிலாம் படிக்க வச்சேன் சொல்லுவோம், நம்ம படிக்க வச்சோம், அதனால பொண்ணுக்கு எவ்வளவோ பாசத்தை கொட்டி வளர்த்தேன். இப்ப அவளே பையனை ஒத்துனே அவளே பார்த்துட்டான். பையன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். நண்பர்களே, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம மகன் மகள்லாம் நம்ம மூலமா பூமிக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதாங்க. ஆனா அவர்கள் வேற ஆன்மா, நம்ம வேற ஆன்மா. அவங்க வேற, நாம வேறங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்ம கடமை, நம்மளுக்கு பிறந்ததால நம்ம கடமையெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. ஏன்னா அவர்கள் வேற ஆன்மா, அவங்களுக்கு திறமை இருக்கு, அவங்க நோக்கம் வேறையா இருக்கும். அவங்க நோக்கம் பிரகாரம் அவங்க வாழ்வாங்க, நம்ம நோக்கம் பிரகாரம் நாம வாழணும். வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு ஒரு நாடக ஆசிரியருங்க, புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர். அவர் ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற டிராமால சொல்றாரு, ஆல் தி வேர்ல்ட் இஸ் a stage and we are all actors in it. அதாவது உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நம்ம எல்லாரும் நடிகர்கள் தான் அப்படிங்கிற. அதாவது இந்த உலகமே மாயைங்க, அதை அவர் சொல்றாரு. அப்படி அதாவது நாடகம்னா என்ன? நாடகத்துல நம்ம ஆக்ட் பண்ணுவோம், முடிஞ்ச உடனே வேஷம் கலந்து போயிடும்ல. நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு டும் 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 தானே. அப்ப அடுத்த டிராமால வேற வேஷம் இருக்கும். முதல் டிராமால ராஜா வேஷம்னா அடுத்த டிராமால திருடன் வேஷமா இருக்கும். தெரியாது நம்மளுக்கு. இப்போ இந்த உலகமே மாயைங்க. நம்ம எல்லாம் இந்த மாயை வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? வந்த வேலையை மறந்துடுறோம். வந்த வேலை என்ன? நம்ம நிறைய தப்பு பண்ணதால் தான் இறைவன் நம்மள இறக்கி விட்டுருக்காரு, போய் சரி பண்ணிடுவா எல்லாத்தையும். அதை மறந்து போயிடுறோம். மறந்துட்டு சுத்தி பளபளன்னு இருக்கா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மின்னி அதோட கூடிய நம்ம எங்கேயே இருக்க போற பரம்டான்னு நினைச்சுக்கிறோம். நம்ம வித் ரிசல்ட் பின்னோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாயையிலிருந்து வெளில வரணும். அதே மாதிரி இந்த கமெண்ட் பண்றது, எதிர்பார்க்கிறது, அதெல்லாம் குத்தம் சொல்றது, இதெல்லாம் ஈகோ, ஆணவத்தின் வெளிப்பாடு தான் இதெல்லாம். அப்ப இந்த ஆணவத்தையும் மாயத்தையும் ஒழிச்சிட்டோம்னா கர்மவினை தானே சரியாயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சரியா போயிடும் அது. ஆகவே அன்பர்களே,
இது எல்லாத்துக்குமே நாம முதியோர்கள் தான் முன்னோடியாக இருக்கணும். நாம முன்னோடியாக இருந்து ஆணவம் இல்லாமல் மாயை இல்லாமல் வாழ்ந்து நல்ல எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இளைஞரும் நம்மளே பின்பற்றுவார்கள். நம்ம மனசும் உடலும் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுவே வெற்றி நிச்சயம் அன்பர்களே. அதாவது இது என்னதுங்க, வெற்றி சிம்பல் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிராண முத்ரா. இது என்ன பண்ணும், நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும், கண்களுக்கு நல்ல வெளிச்சம் கொடுக்கும். எனவே அன்பர்களே, நாம மகிழ்ச்சியாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி அன்பர்களே, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.